ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2026 ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நான், ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே நம்ம தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரலும் 2026ஆம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொதுவான பெயர்ச்சிகள் என்னென்ன, வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கா, இது என்ன அளவுக்கு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, 1/1/2026 அற்புதமான ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இது கன்னியா ராசிக்காரங்களுக்கு என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்த போகுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகள் இருக்குது. இந்த 3 பெயர்ச்சிகளில் 1 சனி பெயர்ச்சி, 2 ராகு கேது பெயர்ச்சி, 3வது குரு பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சிகளும் என்னென்ன நற்பலன்களை தருது, என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்க்கலாம். கன்னியா ராசிக்கு கடந்த காலகட்டங்களில் 6ஆம் இடத்துல இருந்து அதி அற்புதமான நிகழ்வை நிகழ்த்திக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்திற்கு கெண்டச்சனியாக போகிறாரு. என்ன சாமி அதி அற்புதம்னு சொன்னீங்க, இப்போ கெண்டம்ன்றீங்களே அப்படின்னா, இந்த 1/1/2026லேருந்து 31/12/2026 வண்டி வாகனங்களில் செல்கிறவங்க முன்கூட்டியே கிளம்புங்க, இல்லைன்னா சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? 100% உண்டாகும். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். எப்போ போனோமோ அதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பிட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏன்னா இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு மார்ச்சில் மாறுறாரு, 6/3/2026. அப்போ சற்றேறக்குறைய 9 மாதம் அங்கேயே இருக்கிறாரு. அப்போ இந்த 7.5 சனி தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் யாருக்கு அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கண்டச்சனி 2.5 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன ஒன்று அப்படின்னாக்க, ராசிக்கு ஃப்ரெண்ட்லியான கிரகம் அப்படின்றதுனால சின்ன பிரச்சனைகளை தருவார், ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 10ல் குரு வரும்போது பதவியும் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வருஷம் பிறக்கும்பொழுதே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான உங்களுடைய அதிபதியின் இன்னொரு இடமான மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அவர் எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னாக்க 5 மாதம் இருக்கிறாரு. இந்த மே மாதம் வரையிலும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது சிறப்பாக இருக்கும். அப்போ தொழில் பண்ணுற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மேலதிகாரிகளும் சரி, உங்களுடைய கீழதிகாரிகளும் சரி, கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உத்தியோகத்தை விட்டும் தொழிலை விட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் 5வது மாதம் வரலையும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க கன்னியா ராசி சேர்ந்தவங்க. அடுத்தது 5வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரையிலும் சனி பகவானானவர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, கர்க்கடகத்துக்கு வராரு. 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானங்கள். கடந்த 5 மாதமாக உத்தியோகத்தில் பதட்டமாகவே இருந்துகிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் அடுத்த இந்த 5 மாதமும் விடுதலை. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, திடீர் பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது 10வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரையிலும் சிம்மத்தில் குரு வராரு. சிம்மத்தில் குரு வரும்பொழுது சில மன உளைச்சல்களையும், மன குழப்பங்களையும், மன கிளேச்சுமங்களையும், பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை 3ஆக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 5 மாதம், அடுத்தது 2வது 5 மாதம், அடுத்தது 3வது 2 மாதம். இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம்.
அதே போல் கடந்த காலகட்டங்களில் ராகு பகவான் இருக்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிறவர் எப்போ வரலும் இருக்காரு அப்படின்னா 11ஆம் மாதம் இருக்கிறாரு. அப்போ 11ஆம் மாதம் வரலும் ராகு கேது 6ஆம் மாதத்தில் இருக்கிறது அப்படின்றது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய கன்னியா ராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 12ல் இருக்கிற கேது பகவான் 11ஆவது மாதம் மாறுறாரு. அப்போ இதுவும் நல்லா இருக்குமா? இதுவும் நல்லா இருக்கும். அப்போ ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது இருக்கிறது ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வருடம் இந்த குருவும் இந்த சனியும் என்னென்ன நற்பலன்களையும் ராகு கேது என்னென்ன நற்பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனியை பொறுத்தவரை கன்னிக்கு 7ஆம் இடத்துல போய் வரார் இந்த வருஷம். வருஷ கிரகத்திலேயே 2.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய கிரகமான சனி பகவான் இந்த வருஷத்தில் மாறுறார். பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறார். இதன் மூலியமாக பார்த்தடையானால் எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமண பாக்கியம் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கடகத்தில் 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது பார்த்தேன்னா 7ஆம் இடத்துல அவர் பார்க்குறார். அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா சனியும் குருவும் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்படும் பொழுது தான் உங்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த காலகட்டத்தில் 2026 கண்டிப்பாக வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய காலகட்டமாக அமையிறது. எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதாவது புதுசாக மாற்றங்களை கொண்டு அதில் ஏற்றங்களை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எல்லா விதமான கடன்களையும் அடைத்து பெரிய ஏற்றத்தை சம்பாதித்து கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துல துர்கிரகங்கள் இருந்து, அதுவும் ராகு மாதிரியான கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாக முடித்து கொடுத்துரும். அதனால் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் சத்ருக்கள் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல கேத்து பகவானும் 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருக்கப்பட்ட காலமாக இருக்குது. அவர் இந்த வருஷம் 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் மாதத்தில் வேறு மாறுறார் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இது மாறும் பொழுது பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் வரார். 5ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமும் அமையும். 11ஆம் இடத்துல கேது வரும்பொழுது தொழிலில் அபரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பண யோகம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்கார்றாரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம். அதில் பார்த்தலையானால் எதை தொட்டிங்கன்னாலும் பண வரவு கொடுத்துட்டே இருக்கும். அதனால் பணம் கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். லாபத்தில் போய் குரு போய் உட்கார்றார். தன காரகன் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றதால சொல்லக்கூடிய வாய்ப்புகள், பணம் அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வர்றார். 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால அயனசைன போகஸ்தானம் வலுப்பெறுறது. அதனால் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கேத்து பகவான் இருந்துன்றதுனால மனசுக்குள்ளே சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஆகிடுமோன்ற ஒரு மன கிளேசங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதன் மூலியமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சரியான முடிவுகளை எடுக்க முடியாத அளவுக்கு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்த உடனே நல்ல ஒரு தூக்கம் வரும். சுப செலவுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த கன்னியா ராசிக்காரர்கள் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம், எந்த விதமான கோவிலுக்கு போகலாம்னு ஐயா கிட்டே கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசிக்கு ஏற்ற கோயில் திருச்சி பக்கத்தில் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோயில்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப அருள் சக்தி வாய்ந்த கோயில். அதுக்கு இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, லட்சுமி ஹயக்ரீவரை சேவிச்சிட்டு வாங்க.
சரி, எனக்கு அதை சேவிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது, வேறு ஏதாவது தர்மங்கள் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் முதியோர் இல்லங்கள் அல்லது அனாதை இல்லங்கள் இருந்துச்சுன்னா அந்த அனாதை இல்லங்களுக்கோ அந்த முதியோர் இல்லங்களுக்கோ தேவைப்படுகின்ற ப்ரொவிஷன்ஸ், மளிகை சாமான்கள் மற்றும் அரிசியை வாங்கி கொடுங்க. முதியோரை நாம் ரட்சித்தோம்னாக்க, அனாதை குழந்தைகளையும் அனாதை முதியோர்களையும் நாம் ரட்சித்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ஆறுதலும் அவங்களுடைய வாழ்த்துக்களும் நமக்கு கிடைக்கும்போது தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது எளிய பரிகாரம் அப்படின்றது கோசாலை. கோசாலை அப்படின்னாக்க மாடுகள் பராமரிக்கக்கூடிய இடம், பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடம். அந்த பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த 1/1/2026 31/12/2026 வரையிலும் அந்த பசுக்களுக்கு தேவையான புண்ணாக்கு, அடுத்தது வைக்கோல் மற்றும் புல், அகத்திக்கீரை இது எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக கோவை நாம் ரட்சித்தோம்னாக்க, பசுவை நாம் ரட்சித்தோம்னாக்க, மாடை நாம் ரட்சித்தோம்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது தான் நம்ம அப்போ சகல தேவதைகளும் திருப்திப்பட்டு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். சரி, இதை தவிர உங்களுடைய மடாதிபதிகள், ஒவ்வொருத்துக்கும் மடாதிபதிகள் இருப்பாங்க, ஆதீனங்கள் இருப்பாங்க, மடாதிபதிகள் இருப்பாங்க, ஜீயர்கள் இருப்பாங்க. இவங்களை எல்லாரையுமே கண்டு சேவிச்சிட்டு வாங்க. அதே போல் அந்த ஆதீனங்களுக்கு, மடத்துக்கு உண்டான வரக்கூடிய பக்தர்களுக்கு உண்டான பொருள்களை வாங்கி கொடுங்க. பொருள்கள்னால் ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் மடாதிபதிகளையும் ஜீயர்களையும் மற்றும் மட அதிபதிகள் காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார், அதே போல் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு மடாதிபதிகளும் சந்தித்து சேவிச்சுட்டு அந்த மடங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் எப்படி சூரியனை கண்ட பனி போல் விலகுதோ அதே மாதிரி விலகுமா, விலகும். சரி, மொத்தத்தில் இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த 1/1/2026 31/12/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் கெடுக்கக்கூடிய அசுப பலன்களையும் கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க தருவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. இந்த 2026 மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கன்னியா ராசிக்கு அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அதாவது புதிய கடன் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா கடன்களும் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். திருமண பாக்கியம் உண்டு. அது தவிர உங்களுக்கு பார்த்தீங்களேனால் மே மாதத்திற்கு மேலே திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்து ராகு நல்ல விதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். உங்களுக்கு எதிர்பாலினத்தவருக்கு நிச்சயமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மொத்தமாக நல்ல ஒரு ஏற்றமும் ஆளுமையும் நல்ல ஒரு பணவரவும் அதிகமான சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டகச்சனி சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறத கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடுகள் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.